ஹாய் வியூவர்ஸ், 2025ல் அதிக வசூல் செய்த பேன் இண்டியா மூவி என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல இருக்கிறது அக்ஷயகுமார் மற்றும் அபிஷேக் பச்சன் நடித்த ஹவுஸ்ஃபுல்ன்ற மூவி. இந்த மூவி வந்துட்டு இதுக்காக செலவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 225 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 292 கோடி. 9வது இடத்துல இருக்கிறது பவன் கல்யாண் மற்றும் பிரியங்கா அருள்மோகன் நடிச்ச த கால் ஹிம் ஓஜி மூவி. இந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 கோடி. இதோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 298 கோடி. 8வது இடத்துல இருக்கிறது கல்யாணி பிரியதர்ஷனன் நடிச்ச லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி. கலெக்ஷன் வந்துட்டு 302 கோடி. 7வது இடத்துல இருக்கிறது மகா அவதார் நரசிம்மா அப்படின்ற அனிமேஷன் மூவி. இந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி. இதோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 326 கோடி. 6வது இடத்துல இருக்கிறது ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடிச்ச வார் 2. இந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 கோடி. இதோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 கோடி. 5வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதிகாஷன் நடிச்ச கூலி படம். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 516 கோடி. இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 கோடி. அகன் பாண்டே மற்றும் அனட் பட்டா நடிச்ச சயரா. இந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி. இதோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 575 கோடி. 3வது இடத்துல இருக்கிறது ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், மாதவன் நடிச்ச துரைந்தர். அந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 கோடி. இதுக்கான கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 636 கோடி. 2வது இடத்துல இருக்கிறது விக்கி கௌஷல், ரஷ்மிகா மந்தனா நடிச்ச சாவா. இந்த படத்துக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 808 கோடி. முதல் இடத்துல இருக்கிறது ரிஷப் ஷெட்டி நடிச்ச காந்தாரா த லெஜண்ட் சாப்டர் 1. இந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 கோடி. இதுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 853 கோடி. இந்த படங்களை உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.